Hi, I'm Kavita and he's my son Gokul from 7th I section. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்ம ஸ்கூல் அண்ட் 7th grade 7 பற்றி சொல்கிறத பற்றி ரொம்ப ஹாப்பி. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் மூமெண்ட். என்னென்னா இவங்க அகடமிக் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே தே ஆர் என்கரேஜிங் த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சிங் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணால் என்னென்ன எப்படி நம்ம வந்து ஸ்டடீஸ்லேயும் சரி அதர் திங்ஸ்லேயும் சரி எப்படி அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, we too பேரண்ட்ஸ் ஆல்சோ அதை வந்து நிறைய கற்றுக்குறோம் அதுலேருந்து. ஸோ நியூ டெக்னாலஜிஸ் நிறைய வருது இல்லையா, அதை வச்சு என்னென்ன டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணோன்னு நாங்களும் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஸ்டெம் லேப் இருக்குது. இந்த ஸ்டெம் லேபில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டியாக நிறைய திங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களே க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிறது. எந்த ஆட்டோமேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களே க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு விஷயமும் மைன்யூட்டாக அவங்க வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெயின் லாட் ஆஃப் நாலேஜ் அபவுட் திஸ். அண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து he used to guide the Google. இப்போ கூட நான் வந்து சம்டைம்ஸ் சொல்லுவேன், டேக் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் ஃபார் ஹோம்ஒர்க் அப்படின்னு. பட் வாட் he used to tell is, இல்லைம்மா நானே யோசித்து எழுதுகிறேன், க்ரியேட்டிவாக எழுதுகிறேன், நானே பண்ணுறேன்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஒருத்தருமே பசங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. மோர் தேன் தட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட அதிகமாகவே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனாலும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்ற அளவுக்கு they are very capable. நாங்கள் ஒரு வருஷம் போக போக they are giving a very excellent move. and ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் for our teachers, ACO ma'ams, and especially நம்ம சேர்மேன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி கிரேடுக்கும் இந்த டீச்சர்ஸ், இந்த ACO மேம்னு they are அவங்க வந்து ஒருத்தரையும் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். we are very thankful to him. இதுக்கு மேலேயும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது CBSE லெவல்லையே அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய டாட்டர் பி சாய் கீர்த்தி 2nd standard படிக்கிறா. எல்கேஜிலேருந்தே இங்கே கிருஷ்ணா தான் படிச்சுட்ருக்கிறா. ஸ்டேஜ் வைஸ் வந்து அவளோட இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு கிரேட் மாற வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவளோட கம்யூனிகேஷனாலும் சரி, அகடமிக்னாலும் சரி, எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அவள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவளை வெளியே கொண்டு வர்றது. ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர் அவளுக்கு ரொம்ப உண்டு, அவளுக்கு. ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஒரு பப்ளிக்கில் பேசணும் அப்படின்றது வந்து வாலண்டியர் பண்ண மாட்டாள். ஸோ அது அவள்கிட்டருந்து ஸோ அந்த பிரச்சனை அவள்கிட்ட இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி ஸோ ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் டீச்சர்ஸ் கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து அவளுக்கு அந்த இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. டீச்சர்ஸோட சப்போர்ட், சேர்மன் சாரோட சப்போர்ட், ஓவரால் ஸ்கூலோட என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்குது. என்னோட டாட்டர் நேம் கவினிலா. ஃப்ரம் ஃப்ரீ கேஜி ஷீ ஸ்டடிங் ஹியர். ஃப்ரீ கேஜி டு நவ். ஃப்ரீ கேஜி வந்து பார்த்திங்கன்னா கோவிடில் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவன் கோவிட்லேயுமே இங்கே கோச்சிங் வந்து ரொம்ப மைனிட்டாக குழந்தைங்க எங்கே லேக் ஆகுறாங்க, எங்கெல்லாம் ப்ளஸ் அவங்களோட மைனஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. நவ் ஷீ ஸ்டடிங் 2nd standard. ஃப்ரம் ஃப்ரீ கேஜி டு நவ் எல்லா கிளாஸ் டீச்சர்ஸ்க்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களோட இப்போ பேரண்ட்க்கு நம்ம ஃபைன் பண்ணுறோமோ அதே அவங்களும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மகிட்ட சொல்லுவாங்க, உங்கள் டாட்டர் வந்து இது ப்ளஸ் இது மைனஸ், இதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஆஸ் அ ஒர்க்கிங் மதர் எனக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த டீச்சர்ஸோட ஃபைண்டிங்ஸ் அவங்க சொல்கிறப்போ என் குழந்தைய நான் இன்னும் வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ஸ்கூல் வந்து நாட் ஓன்லி இன் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈக்குவலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வெரி ஹாப்பி. தேங்க்யூ. Good morning everyone. First I would like to thanks to the school management and chairman sir and teachers, where they are taking care of our children very good and they are making the children perfect to the society. First I would like to introduce my son. He is Mr. Lalit Aditya and he is studying in 2nd standard 8th section. And while I've been the school more than 4 years, which I was so much of impressed. Every feedback which we giving to the management as well as the teachers, it has been implemented on the same day. So which I was so much of impressed comparing to other school. So I hope going forward this school will be improve the developments as well as the children careers more and more. And I really again thank you to the management as well as the chairman sir for the
support and blessings to our children. Thank you.